எல்லோருக்கும் வணக்கம். டேய் கரடிக்குட்டி, நீ எங்கிருந்தாலும் உன்னை எங்களால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த வாரம் தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் காணாமல் போயிருக்கு. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை லட்சங்கள் எத்தனை ஆயிரங்கள் காணாமல் போச்சுன்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப ரகசியமாக வச்சுருவோம், ஏன்னா வீட்டில் அடி விழுகும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ரொம்பவுமே சீரியஸான சுச்சுவேஷன். மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருந்தாலும் மக்களுக்கு பயன் தரும் வகையில் 2 மிக முக்கியமான செய்திகள் என்பது இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதியே பார்த்து ஆடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய, இந்த உலகமே ஆடி போகக்கூடிய வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஒரு ட்ரேட் டீல் என்பது நடக்க போகுது. யாருக்குன்னா யூரோப்பியன் யூனியனுக்கும் நம்ம இந்தியாவுக்கும். அடுத்தடுத்த வாரங்களில் த மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறதுலே மிக பவர்ஃபுல்லான ட்ரேட் டீல் என்பது வரப்போகுது. அதே மாதிரி பிப்ரவரி 1 நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடியெல்லாம் டேக்ஸ் கட் ரிலேட்டடான அறிவிப்புகள் வந்த மாதிரி இந்த முறை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உதவி செய்யும்படியாக இந்த லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்லையோ அல்லது ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கூட வேண்டியதில்லை, அல்லது இந்த எஸ்டிடியில் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் குறைக்கிறோம், மக்களினுடைய கையில் ட்ரேடர்களுடைய கையில் பணம் பொருளும்படி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்ததுன்னா, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கும். இங்கிருந்து திரும்பி பாயிண்ட் ஏறினாலும் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்கள் நிஃப்டி. அது சாதாரண விஷயமே கிடையாது. 1000 பாயிண்ட் இல்லை சின்ன விஷயமா? இறங்கினது வேணா 15 நாளில் நியூ இயர் கொண்டாடிட்டு வர்றோம், எல்லாரும் மூஞ்சியை காட்டுங்க அப்படின்னு நம்ம மூஞ்சியில் சாணியை கரைச்சி ஊற்றி விட்டாங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன். பட் எவ்வளவு தூரம் இறங்கியதோ அதே பாயிண்ட்டை திருப்பி ஏற்றினாலும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் மகிழ்ச்சி தான். ஆகவே ட்ரம்ப் அவர்களே என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, நம்மவோட டீல் போட மாட்டேன்றாங்க, ஆனால் இவ்வளவு எளிமையாக உலகத்திலேயே இல்லாத பெரிய டீல் யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஆயிடுச்சே அப்படின்னு பொறாமைப்படும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு 2 முக்கியமான செய்திகள் என்னன்னா, சனி பிடிக்கும் போது கூடவே பேயும் சேர்ந்து பிடிச்ச மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லரி ஏற்கனவே ஒரு 7-8 நாளாக தொடர்ந்து இறங்கி கொண்டே இருக்கக்கூடிய பங்கு. இது பத்தாதுன்னு இன்னைக்கு ஒரே நாளில் இந்த பங்கு மிகப்பெரிய அளவில் கிராஷ் ஆயிருக்கு. என்னப்பா அநியாயமாக இருக்குது, 11% கிராஷ் ஆயிருக்கியே. தங்கமயில் எடுத்துப்பாரு, டைட்டன் எடுத்துப்பாரு, அவங்களும் ஜுவல்லரி செக்டர் தான், அவங்களாம் நல்லா கலகலன்னு சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா பங்கு முதலீட்டாளர்களை இப்படி கும்பப்பாட வச்சிருக்கியே அப்படின்ற மாதிரி. இப்போ இது எங்கே போய் விழுந்திருக்குன்னா, 2025 ஒரு முறை இப்படித்தான் 400 ரூபாய்ன்னு விழுந்தான். அப்பவும் சாதாரண விழுகல, பயமுறுத்தும்படியாகத்தான் அப்பவும் விழுந்தான். கடும் வீழ்ச்சி, 800 ரூபாய் ரேஞ்சில இருந்து கடும் வீழ்ச்சியாகி 400 ரூபாய் அங்கிருந்து போன வருஷத்துல ஒரே ஒரு முறை சாதனை 600 ரூபாய் வரைக்கும் போயிட்டு ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு இப்ப பழையபடி 400ன்னு வந்திருக்கு. ஏற்கனவே 2 முறை ட்ரேட் ரிவர்சல் ஆகிற மாதிரி ஏமாத்திட்டு ட்ரேடு பெருசா ரிவர்சல் ஆகாம இப்போ மறுபடியும் தன்னுடைய பழைய 2025 லோக்கே விழுந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு இந்த கிரெடிட் ஏசிசி ஜம்முன்னு ஒரு 11% ஏறி இருக்கு. அதுக்கு இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் தான் காரணமா அப்படின்னா கிடையாது. இன்னொரு மிக முக்கிய காரணம் இருக்கு. எல்லாமே ரிசல்ட் கொடுத்த புத்துணர்ச்சி தான். ஏதோ ஒருத்தனாவது இன்னைக்கு உருப்படியாக ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 11% ஏறினியே, அதுவே சந்தோஷம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்து மிகவும் புகழ்பெற்ற கம்பெனிகள் எஸ்ஆர்எஃப், பர்சிஸ்டன்ட் எல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கும்பாவா தான் இருக்கிறது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த அமாகி அப்படின்ற ஐபிஓ லிஸ்டிங் ரொம்ப மோசமான லிஸ்டிங்காக வெறும் 2% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஐபிஓவாக வெளியிட்ட பொழுதே அப்பவே கிரே மார்க்கெட் பிரீமியம்ல பெருசா வரவேற்பு இல்லை. அப்பவே ஒரு 5% இது லிஸ்ட் ஆகுமா, 7% இது லிஸ்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சுமாரான இதாக தான் இருந்தது. மார்க்கெட்னுடைய வீழ்ச்சிக்கு தாக்கு பிடிச்சி இந்த அளவுக்கு ஒரு கம்மியான லிஸ்டிங் தாங்கி பிடிச்சி நிற்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஐபிஓ அலாட் ஆனவங்களாம் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க.
நண்பர்களே, நம்மளே பணம் போடுறப்ப எந்த செக்டர் நல்லா இருக்கும், எந்த கம்பெனி ஏறு வரும்னு யோசிச்சு பணம் போடுவோம். அதுக்கப்புறம் அது கும்பாகுது இல்லை குஜாலாகி நம்ம ஜாலியாக இருக்கும், அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். பட் பணம் போடும்பொழுது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்மளுக்கு தெரிந்த தகவல்கள் என்ன, நம்மளுக்கு என்ன வசதி, இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய செக்டரில் கம்பெனியில் முதலீடு பண்ணுவோம். அது மாதிரி தான் அதானி குரூப்பில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க 6 லட்சம் கோடி இந்தியாவில் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க பவரில், போர்ட்ஸில், துறைமுகம்லன்னு நிறைய இடங்கள்ல இருக்காங்க. இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஏவியேஷன், அதில் அந்த சேவையில் எப்படி உள்ள இறங்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளீன் எனர்ஜி, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வர்றாங்க. இதில் எங்கே அதிகமாக அடி வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவியேஷனில் பெருசாக ஒன்றும் இல்லை, இண்டிகோ ஒன்று தான் இருக்குது, ஓகே ஃபைன். ஆனால் க்ளீன் எனர்ஜி அப்படின்ற பார்க்கும்பொழுது தான் எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல. டாடா பவரில் ஆரம்பித்து, ரிலையன்ஸில் ஆரம்பித்து எல்லாருமே அந்த எனர்ஜியில் தான் அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் என்பது லாபம் கொளிக்கும் இடமாக இருக்கலாம் அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதில் பாருங்க, நம்ம ஆளுங்க புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்செல்லாம் போகிறதில்ல. அமெரிக்கக்காரன் ஏன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், ஏதோ புதுசு புதுசாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ரோபோட்டு, அப்படி இப்படின்னு ஏதோ புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி போய்கிட்டே இருக்கான். நம்ம ஆளுங்க நிறைய பேர் தொழில் செய்யும் போது உள்ளே பார்க்குறாங்க, எவன்ட்ட அதிகமாக எந்த செக்டரில் லாபம் வருது, எதில் எதிர்காலம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஆளுக அதுக்குள்ளே இவ்வளோ நாள் போகாமல் புதுசாக உள்ளே போகிறப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேரில் பெராண்டி வச்ச மாதிரி ஆளுக்கு கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் ஸ்டெபிளைஸாக இருக்கிறவன்ட்ட வாங்குற மாதிரி ஆயிடுது. ஏதாவது கமர்ஷியலி வியம்பிளாக ரொம்பவுமே மிகப்பெரிய அளவில் ஒரு தண்ணியிலிருந்து நாங்கள் கேஸை பிரித்து எடுத்து அதில் பெரிய அளவில் நாங்கள் சாதித்தோம், அதனுடைய கமர்ஷியலாகவும் அந்த ப்ரொப்போசல் வேலிடாக இருக்குது, ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கிறது வரமாட்டேங்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேருக்குள்ளே குண்டு செட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டுறது அப்படின்னு எங்கள் ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னொரு 2 மிக முக்கியமான தகவல். இந்த எம்ஆர்பிஎல் சமீபத்தில் பயங்கர வால்டிலிட்டியாக இருக்கான், ஜட்ஜ் பண்ணவே முடியல. இவன் எந்த பக்கம் ஏறுவான் இறங்குவான்னு, இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்துன்னு இவன் பாட்டு குத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். இந்தியா மார்ட்டு அதே மாதிரி தான். நான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல ஷேர்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஏதாவது மேலே கீழே அவன் பாட்டுக்கு சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு சைடு ட்ரெண்ட் எடுத்து அடுத்த 6 மாதம் 1 வருஷம்னு ஒரே சைடாக போயிடுவானு. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை 280 ரூபாய் சமயங்களெல்லாம் இப்படி தான் எந்த பக்கம் ட்ரெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஆடிக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரே சைடாக 240லிருந்து 100 ரூபா வரைக்குமே போயிட்டான் ஒரு தடவை. அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். இனி எந்த பக்கம் ட்ரெண்ட் எடுத்து தன்னுடைய பழைய 300 நோக்கி போகிறானா அல்லது பழையலோ 80 ரூபா நோக்கி போகிறானா அப்படின்றது தெரியல. டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த இந்தியா மார்ட் அப்படின்ற பங்கும் அதே மாதிரி தான். இன்னைக்கு ஏறி இருக்கக்கூடிய பங்குகளில் இவனு ஒருத்தனாக கொஞ்சோண்டு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பங்காக இருக்குது. இந்த பங்குல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு முறை 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ரொம்பவுமே அதிகமாக விலகி வந்தால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்கவரி என்பது இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு 11% என்பது விலகி கீழே விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் ப்ளஸும் மைனஸும் மாறி மாறி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த 2 பங்குகள் இருக்கக்கூடிய செய்தி. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் திரும்பி மேலே ஏறணும்னா முதல்ல நம்மளாம் ஷேர் மார்க்கெட் விட்டு வெளியே போகணும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வரும். அப்படி கிடையாது. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் உயர வேண்டும் என்றால் பெரிய ஆளுக ஒரு 4 பேர் நல்ல விதமாக பேசினா போதும். இப்போ ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி ஜேபி மார்கன் நம்ம குஜராத்தினுடைய கிஃப்ட் சிட்டியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. இது இருக்கட்டும். இந்த செய்தி படிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, பெரிய ஆளுங்க ஒரு 4 பேர், இந்த கோல்ட்மேன் சாக்ஸு அல்லது யூபிஎஸ் அல்லது மார்கன் ஸ்டான்லி அல்லது பிளாக் ராக் இவர்கள்லாம் என்ன சொல்லணும்னா, சரி ஓகே இந்தியாவில் விற்கிற வரைக்கும் விற்று தள்ளிட்டோம், போன வருஷம்லாம் ஜிஎஸ்டிலாம் குறைச்சிருக்காங்க, இனி ஜிஎஸ்டிலையும் ஏதாவது ஒரு முக்கிய அறிவிப்புகள் விடுறாங்கன்னு வச்சிங்களேன், இதையெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம், மேபி இந்தியாவினுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வெளிவிட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய மார்க்கெட் மேல் நோக்கி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு என்பது இருக்கு. செய்வீர்களா? என்னடா இது இன்னைக்கு புலிக்குட்டி பாயுது
அப்படிங்கிற மாதிரி கேபிஆர் மில் என்ற பங்கு ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு புலிக்குட்டியாக இருந்தது. அது வாட்டுக்கு ஆல்மோஸ்ட் 2020 சமயங்களில் 117 ரூபாயிலிருந்து 1300 வரைக்கும் ஏறிய ஒரு பங்கு தான். இந்த பங்குமே 2025 என்ன லோ ப்ரைஸ் இருந்ததோ அதே லோ ப்ரைஸில் வந்து விழுந்திருக்கான். 850 ரூபா அப்படின்ற ரேஞ்சு. ஒரு வருஷத்தில் வந்து 1300 வரைக்கும் ஹையும் போயிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பங்கு ஏதாவது ட்ரேட் டீல் சம்பந்தப்பட்ட தகவல் கீது ஏதாவது லீக் ஆகுதா என்ன, எதுக்காக இறங்கி இருக்கிற மார்க்கெட்டில் நீ 4% ஏறி இருக்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக ட்ரேடர்களுடைய மத்தியில் வந்திருக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லோ ப்ரைஸில் போய் விழுந்துட்டு இன்னைக்கு ஒரு 4% ஏறிய பங்குகளுடைய செய்தியில் இந்த கேபிஆர் மில் அப்படின்ற ஒரு பங்கு வருது. அதே மாதிரி இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற ஒரு பங்கு, என்னப்பா நீயே இப்படி ஒரு கும்பாக்குட்டி வேலை பண்ணி வச்சிருக்க, உன்னை வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஷேர் முதலீட்டாளர்கள்லாம் பாவம் ரொம்பவுமே சோகமாக இருப்பாங்க போலையே அப்படின்ற மாதிரி 1800 ரூபாயிலிருந்து சரிவடைந்து வெறும் 800 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 4% என்பது ஏறி இருக்கு. நீங்கள் என்ன செக்டரில் இருக்கீங்க? இது வந்து ஒரு முருகப்பா குரூப் கம்பெனி. இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் அப்ரசிவ் சிராமிக்ஸ் ரெஃப்ராக்டரிஸ் போன்ற ஏரியாவில் இருக்காங்க. இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய மற்ற டிம்கன் இந்தியா ஆகட்டும் அல்லது கிரைண்ட்வெல் நார்டன் அல்லது எஸ்கேஎஃப் இந்தியா அப்படின்ற பங்குகள்லாம் இதை விடவும் அதிகமாக லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்குகள். அந்த எஸ்கேஎஃப் இந்தியாவும் பாவம் கீழே தான் கிடக்கு. கிரைண்ட்வெல் நார்டன் அப்படின்ற பங்கும் 52 வீக் லோவில் தான் இருக்குது. டிம்கன் இந்தியா மட்டும் கொஞ்சம் சென்டர் பாயிண்டில் தான் அதிகமாக லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு. அவங்க இருக்கக்கூடிய ஏரியா வந்து ரொம்பவுமே டைவர்சிஃபிகேஷனாக இருக்குது. அதனால் இதை ஒரே இடத்துல கொண்டு போய் நிறுத்த முடியலை அப்படின்னாலும் பொதுவாக இதை சார்ந்த பங்குகள்னு பார்க்கும் பொழுது அப்ரசிவ் செராமிக்ஸ் ரெஃப்ராக்டரிஸ்ன்னு பார்க்கும் பொழுது எல்லாருமே மண்ணை கவிதான் உள்ளார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் 52 வீக் லோவில் ஒரு 4% ஏறிய இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற பங்கு அதனுடைய சமீபத்திய குவார்ட்டரில் இன்னும் ஒரு முறை கூட லாஸ் என்பதே செய்யாத ஒரு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. இவனுக்கு இந்த சோகமான நிலைமை நடந்திருக்கு. ஆஹா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு நேரமும் காலமும் ஒத்து வர வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் 4% ஏறணும்னு அதனுடைய தலையில் எழுதியிருக்கு. என்னப்பா நீ மார்க்கெட்டுக்கு செஞ்ச அப்படின்னு கேட்டால் நான் ஒன்றுமே செய்யலைங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கினுடைய ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட் என்பது வெகு காலமாகவே இந்த 2025 முழுமைக்கும் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது இப்போ சமீபத்தில் ஒரு 4 மாத கால அளவில் எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு 100 ரூபாய் என்ற கோட்டையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்று வெளிவந்திருக்கக்கூடிய இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அப்டேட் சம்மந்தப்பட்ட தகவல்கள்னால இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்குக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் நடக்குமா? எத்தனையோ பேங்க்குகள் வந்து தன்னுடைய பழைய உச்சியை போய் தொட்டுட்டு அப்புறம் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் உச்சியவே தொட மாட்டேங்கிறீங்களே, ஏன்? அதே மாதிரி நண்பர்களே, எந்த ஒரு அமாவாசையாக இருந்தாலும் இருட்டில் போய் கருப்பு மணியை தேடும் பொழுது நம்மளுக்கு கிடைக்காது. அது தை அமாவாசையாக இருந்தால் என்ன, கார்த்திகை அமாவாசையாக இருந்தால் என்ன? அப்படி இருக்கக்கூடிய இந்த அமாவாசை இருட்டில் என்னதான் நடக்கும்? கிட்டத்தட்ட நாங்கள் போன வருஷத்தினுடைய மே மாதத்தில் எடுத்து பார்க்குறோம். அப்போவும் உன்னுடைய விலை 512 உள்ளது. அதுக்கப்புறம் ஒரு மேலே ஒரு ஜம்ப்பு, கீழே ஒரு முட்டிங்கால் போட்டு நடந்தது. அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்க. ஸோ என்னதான் உன்னுடைய முடிவு? நீ தேடும் கருப்பு மணி கிடைத்ததா இல்லையா? ஸோ ஒன்றுமே புரியாமல் தான் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எந்த பக்கம் இந்த ஷேர் போகும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இந்த பங்கில் என்ன ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கு சமீபத்தில் அப்படின்ற ஒரு தகவல். வாங்க நம்ம எல்லாரும் கும்பா ரூட்டில் பயணிப்போம் அப்படின்னு உருப்படியாக இருந்தவனே பிடிச்சி இன்றைக்கி கீழே கையை பிடிச்சி இழுத்து விட்டுட்டாங்க. இந்த பர்சிஸ்டன்ட் அப்படின்ற பங்கு இந்த ரிசல்ட் சீசன் சமயத்திலே காலையில் ஒரு 4% டவுனில் இருந்தது. இப்போ ஒரு 2.5% என்பது டவுனில் இருக்குது. ஸோ உருப்படியாக இருந்தவன் என் ஒருத்தன் தான். இவனையும் கையை பிடிச்சி வாங்க கும்பா ரூட்டில் பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கையை பிடிச்சி ஒரு 4% கீழே இழுத்து விட்டுருக்காங்க. எல்லா மகிமையும் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசன்னால தான். அவன் சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனுடைய ப்ராஃபிட் மார்ஜினும் ஒன்றும் பெருசாக வீக் ஆகலை. இருந்தாலும் அதர் இன்கமில் ஒரு 49 கோடியை போட்டு தள்ளிட்டாங்க. எப்பவும் ஒரு 50 கோடி அவங்க ப்ளஸ் வரும். இந்த முறை ஒரு 49 கோடி கும்பா ஆகிவிட்ட ஒரு காரணத்தினாலையும்
அதனுடைய ரிசல்ட் என்பது 439 கோடியாக. எனக்கு தெரியல இவங்க ஏன் ரெண்டையுமே தான் நான் கம்பேர் பண்ணணும். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், அப்புறம் சீக்வன்ஸ் இல்லாமல் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதில் போன வருஷத்துக்கு விடவும் அதிகமாக நல்லா தான் திறமையாக தான் இருந்திருக்கான். திறமையான ஒரு பையன் தான் இருந்தாலும் இந்த பர்சிஸ்டண்ட்டை பிடிச்சி இன்னைக்கு வா போவோம் கும்பா ரூட்டில் போவோம்னு சொல்லி 4% இழுத்து விட்டாங்க. இந்த பேடிஎம் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 4% இறங்கியிருக்கு. மேபி அதானி குரூப் வந்து இந்த டிஜிட்டல் சொல்யூஷன்ஸில் ஏதாவது உள்ள வர்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பயமா? நானே எத்தனை பிரச்சனைகளை தாண்டி, எத்தனை கடலை தாண்டி, எத்தனை மலையை தாண்டி என்ன கண்டிஷனில் நான் வந்து சேர்ந்துருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு ஒரே நாளில் காலையில் ஃப்ளாட்டாக இருந்த என்ன இன்னைக்கு 4% கீழே தள்ளி விட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்றது தெரியாதபடி இருக்கு. இருந்தாலும் இந்த பேடிஎம் ஷேர் கடைசி வரைக்கும் வச்சிருந்து இந்த ஒரு வருஷத்தில் 45% லாபம் என்பது புக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பெருமைப்பட்டுக்கலாம். எந்த விஷயத்தில் அப்படின்னா, வாரன் பஃபட் அவர்களே ஒரு காலத்தில் நீ உருப்படாது அப்படின்ற மாதிரி அவர் மனசில் என்ன நினைச்சாருன்னு தெரியல. பணத்தை போட்டு இது பணம் பண்ணி தராது அப்படின்னு நினச்சிட்டாரா, மனசில் என்னன்னு தெரியல, விற்று விட்டு போயிட்டாப்புல. இந்தியாவில் இருந்த ஒரே ஒரு லிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 300 ரூபாய்க்கெல்லாம் போயிட்டு மிகவும் வெற்றிகரமாக இன்னைக்கு 1244 வந்து அதனுடைய ஐபிஓ ப்ரைஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, நீ வந்து ஜெயிச்சிடடா பாலகுமாரா. இந்த எஸ்ஆர்எஃப் அப்படின்ற பங்கினுடைய செய்தி தான் அப்பளாவே பார்த்தோமே. ரிசல்ட்டினுடைய ஒரு காரணத்தினாலே ரொம்ப ஃபேமஸான பங்கு தான் எஸ்ஆர்எஃப். இருந்தாலும் 6% கும்பா. மார்க்கெட்டினுடைய தொடர் வீழ்ச்சினால புதிய கும்பாக்கள் சமர்ப்பிப்பு அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு புதிய கும்பாவாக வந்தது தான் இந்த ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நல்லா தான் இருந்தது. அந்த பங்கு 2025 200 ரேஞ்சிலிருந்து 600 வரைக்கும் போயிருந்தவன் தான். புதிய உச்சத்தை தொடலாம்ட்டு போனால் மறுபடியும் இல்லை நீ கீழே போய் பேசாமல் உட்காரு அப்படின்னு மார்க்கெட்டினுடைய சூழ்நிலை சரியாகலாதனால இன்னைக்கு பாவம் ஒரு 6% இறங்கிய புதிய கும்பாக்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஏஎல் அப்படின்ற ஷேர் வந்திருக்கு. அதில் பாருங்க நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்பீடாக எது நடந்தாலும் நமக்கு ஆபத்து தான். நீங்கள் ஒரு டீ சாப்பிட்டு வரலான்ட்டு போகிறீங்க, திடீர்னு இவன் பாட்டுக்கு ஒரு ஃப்ளாஷில் 100 ரூபாயிலிருந்து 120 ரூபா போயிட்டு மறுபடியும் 100 ரூபா வந்து கொண்டான்னு வச்சிங்களேன், அதுவும் நம்மளுக்கு ஆபத்து தான். ஏன்னா நம்மளுடைய லாபத்தை நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. பட் ஒருவேளை அது மெதுவாக யானை மாதிரி மெதுவாக அசைஞ்சு போயிட்டு இருந்ததுன்னா, நம்ம வாங்கின விலையிலிருந்து இவ்வளோ தூரம் லாபத்தில் இருந்துன்னா என்ன வேணாலும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மறுபடியும் கீழே மட்டும் விட்டுறக்கூடாது. நேற்று கூட ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு, அமரா ராஜா பேட்டரி நான் 115% லாபத்தில் இருந்தேங்க, அதுக்கப்புறம் அது கும்பா ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ லாபத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லாஸ் வந்து ரொம்ப வேகமாக உழுதுன்னு வச்சிங்களேன், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய அளவில் ஒரு சென்டர் பாயிண்டில் என்ட்ரு ஆகுறீங்க. இன்றைக்கி தான் ஒரு பக்கம் என்ட்ரு ஆகுறீங்க, மேற்கொண்டு அது எப்படி போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. மெதுவாக மேல் நோக்கி ஏறிச்சுன்னா அந்த லாபத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணணும். கீழே இறங்கி வருதுன்னா ஒரு கட்டத்தில் ரொம்ப பெருசாக லாஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கட் யுவர் லாசஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாக்கியங்கள் இருக்குது. அந்த வாக்கியத்தை நம்ம உபயோகப்படுத்தலன்னு வச்சிங்களேன், திடீர்னு நம்ம பொசிஷன் வந்து அவன் பாட்டுக்கு 40% 50% இறங்கி இருக்கிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது. 1 லட்ச ரூபா போட்டான் தம்பி, கடைசியில் பார்த்தா இப்போ ஒரு 50,000 தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போய் விடக்கூடிய பங்குகள்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸான கமெண்ட்டுகளை பார்க்கும் பொழுது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நல்லாவும் இருக்குது மோசமாகவும் இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த தடவை மட்டும் 2025 இறங்கிட்டு ஏறின மாதிரி மறுபடியும் இதே 2026 மார்க்கெட் அதே மாதிரி பேட்டர்னை கண்டினியூ பண்ணுதுன்னு வச்சுக்கிங்களேன், அப்புறம் ஜாலி தான், தெரிஞ்ச விஷயந்தான். மறுபடியும் பல பேர்த்துக்கு வந்து ஒரு 20 to 50% நஷ்டமாகும் போர்ட்ஃபோலியோவில். அப்புறம் அதே பொசிஷன் வந்து மறுபடியும் 50 to 100% லாபம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கா, சீனிவாசன் சார் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார், நான் ஒன்றுமே பண்ணலிங்க, போன வருஷம் அவனா கீழே இறங்குனா மறுபடியும் இந்த 2025 முடியும் போது நல்ல ஒரு அருமையான லாபம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. கடைசி 15 நாளாக என்ன ஆச்சு அப்படின்ற நம்மளுக்கு தெரியல. பட் எதுவுமே செய்யாமல் சும்மா உட்கார்ந்ததுக்கே அவன் பாட்டுக்கு இறங்குனா மறுபடியும் ரெக்கவரி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருந்தார். ஸோ போன வருஷம் அதே பேட்டர்ன் இப்போ ஃபாலோ ஆச்சுன்னா மறுபடியும் அதே தான் நடக்கும். பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ 50% பக்கம் இறங்கின மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கும். எல்லாம் நம்ம உட்காந்து புலம்பிக்கிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்தா அதே போர்ட்ஃபோலியோ மறுபடியும் ரெக்கவரி ஆகி லாபத்துக்கு வந்துடும்.
இது நிஜம். எத்தனையோ லட்சம் கமெண்ட்டுகளை போன தடவைலாம் நம்ம படிச்சிருப்போம். நீங்களும் நிறைய பேர் மேபி படிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் படிக்கிறது இல்லை. பட் கமெண்ட்ல இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ மார்க்கெட் போன வருஷம் செஞ்சதை கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷமும் அதே தான் செய்யுது அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய பிளட் பாத்தில் உங்களுக்கு எத்தனையோ நஷ்டம் வந்திருக்கலாம். அல்லது கடந்த 10 நாளில் அது 10 லட்சம் கோடிக்கு மேலே நஷ்டமாக இருந்திருக்கு. அது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருந்திருக்கலாம். அல்லது இந்த 2026 தொடர்ந்து இன்னொரு 4 மாதம் கூட கீழே போகலாம். ஆனால் திரும்பி வரும் பொழுது போன வருஷம் நடந்ததே இந்த வருஷம் நடக்குது அப்படின்னா எதுவும் செய்யாமலேயே எத்தனையோ பேர்த்துக்கு லாபம் வந்ததெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஒன்னே ஒன்று, கடன் வாங்கி பணம் போட்டிருந்தாதான் கும்பா. ஏன்னா ஒரு 1 லட்ச ரூபா அவங்க ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அதை பிளட்ஜ் பண்ணியிருந்தா ஒரு 70,000 ரூபாய்க்கு பக்கம் புரோக்கர் கடன் கொடுத்துருப்பாங்க. அந்த 70,000க்கு போய் வாங்கியிருந்தா அப்போ அவங்களுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோட மதிப்பு 1,70,000 ஆச்சு. இல்லை மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது புரோக்கர் பயந்துருவான். இப்போ நம்ம பேங்க்லாம் பணம் கடன் வாங்குறோம், என்ன பேங்க் பயந்துக்குதா? மாதம் டியூ கட்டலினா மட்டும் நம்மளை ஃபாலோ பண்ணுது, அந்த மாதிரி பண்ணுது. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு செகண்டும் நம்ம போர்ட்ஃபோலியோவை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நான் 70,000 கடன் கொடுத்தேன், அதை நான் ஒவ்வொரு செகண்டாக வந்து பின்னாடியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். டபக்குன்னு இறங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கொடுத்த கடனில் வந்து மறுபடியும் நான் திருப்பி கேட்பேன், மார்ஜின் கால் அடிப்பேன் அப்படின்னா எந்த ஊர்லையா கடன் கொடுத்தவன் இப்படி பண்ணுறான்? இதனாலேயே பல பேர்த்துக்கு ப்ரெஷர் ஆயிடும். பின்னாடியே வந்து மார்ஜின் கால் மார்ஜின் கால் மார்ஜின் கால்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் போயான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வித்துட்டு போயிடறாங்க. அதனாலேயே போய் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுதாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒரு வேளை தந்திரமாக இருக்குமோ? மார்ஜின் கால் உனக்கு 1 லட்சம் என் ஸ்டாக்கு கொடுத்துருக்கேன், அதை பிளெட்ஜ் பண்ணியிருக்கேன், 70,000 ரூபா தான் நீ கடன் கொடுத்துருக்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து. அது ஒரு வேளை கீழே இறங்குதுன்னா அப்போ நீ ஒரு 4,000 மார்ஜினுக்கு கொடு, 10,000 மார்ஜின் டாப் அப் பண்ணுன்றீல. அப்போ எப்படி நான் கொடுத்துருக்கிற பிளட்ஜ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு ஜீரோக்கு போகிற மாதிரி உனக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? இல்லை. மார்ஜின் காலுக்கு பணம் தரலினா எல்லா பொசிஷனும் விற்று விட்டா மறுபடியும் அடுத்த நாளே லோன் எடுக்கிறதுக்கு நீ சம்மதிக்கிற. என்னையா இது ஒரே குழப்பமா இருக்கே. ஆக மொத்தம் ஒன்று நடந்திருக்குது நண்பர்களே. நம்மளை பிடிச்சி அடி வெளுத்து விட்டுருக்காங்க. ஆனால் இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 26,300க்கு மேலே போச்சுன்னா தான் மகிழ்ச்சி. அப்போ தான் நிஃப்டிக்கு மானமும் மரியாதையும் நம்மளுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றது இருந்தது. ஆனால் இப்போ மார்க்கெட் கீழே விழுந்துட்டதுனால மறுபடியும் திரும்பி ஏற ஆரம்பிச்சான்னு வச்சிங்களேன், இனி 25,300 தாண்ட ஆரம்பிச்சானாவே கிடுகிடுன்னு நம்மளுக்கு மறுபடியும் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடி வந்துடும். நம்மளும் பெரிய டைட்டில் வின்னர் ஆயிடுவோம். ஸோ இனிமேல் 26,300க்கு மேலே போனாதான் நிஃப்டிக்கு மாலையும் மரியாதையும் நம்மளுக்கும் சந்தோஷம் அப்படின்ற பேச்சு இனி முடிஞ்சு போச்சு. இனி 25,300க்கு மேலே திரும்ப ஆரம்பிச்சானாவே நம்மளுக்கு ஒரே மகிழ்ச்சியாக வந்து தாண்டவம் ஆட போகுது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் ஜாலி தான். அவங்களுக்கு வந்து நிறையா கற்றுக்கிட்டு வரும்பொழுது அவங்க போடக்கூடிய பணத்தில் பெரும்பாலும் நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்கு அதிகமாக வெயிட்டேஜோ அல்லது கோல்டு சில்வர் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் பொழுதோ அல்லது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது மார்க்கெட் இறங்கக்கூடிய சமயத்தில் பின்னாடியே போய் ஹெட்ஜிங்கும் பண்ணி வச்சுக்கிட்டு முதலீடு செய்யும் பொழுதே அதுக்குண்டான ஹெட்ஜிங்கும் பண்ணி வச்சுக்கிட்டு ஒருவேளை அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக மார்க்கெட் போகும்பொழுது அந்த ஹெட்ஜிங் காப்பாற்றும் அப்படின்ற மாதிரிலாம் லாஸ் கரெக்ஷன் மெத்தட்ஸ் புதுசாக வர்றவங்களுக்கு ஜாலி தான். ஆனால் நம்ம பழைய ஆளு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, பணத்தை இறக்கி பணத்தை போட்டு தான் மறுபடியும் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. நன்றி, வணக்கம்.